பாண்டியன் ஸ்டோரில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக குடும்பத்துக்கெல்லாம் கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிருக்காங்க. நம்ம இந்த அப்பத்தாவோட பிறந்தநாளுக்கு ஃபங்க்ஷனுக்காக இந்த பக்கம் அதே மாதிரி அப்பத்தோட குடும்பத்துக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கீங்க பேனரை பார்த்தோன்னா செம்ம கோவத்தில் நம்ம சக்தியோட வந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச உடனே நம்ம குமார்கிட்ட கேட்குறாங்க, இல்லை உன்னோட வேலையை தாண்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. குமாரம் அப்போ நான் எப்படிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு என் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து அப்போ தான் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். அது மட்டும் அவங்க 2 பேர்ட்டா படித்து சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு எல்லாருமே இங்கே வர போகிறாங்க. தேவையில்லாமல் அவமானப்படுத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிருங்க. இந்த பக்கம் உடனே முத்து போயிடும். சரி விடுற அம்மாவோட ஆசை இது, அது மட்டும் இல்லாமல் அம்மாக்காக பொறுத்துக்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கவங்க மொத்தமாக நம்ம கோயிலில் வந்து இறங்கி இந்த பேனர்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கமோட குடும்பம், நம்ம மீனாவோட குடும்பம், எல்லாரோட குடும்பம் மொத்தமாக வந்து நிற்கிறாங்க. இதை கவனித்த பாண்டியன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. யார் உங்களெலாம் வர சொன்னா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே நம்ம கதிர் மாப்பிள்ளையோட வேலை தான் அப்படி சொல்லிட்டு கதிரை உட்காந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அங்கே சுகுனியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா வருவாங்கன்னு சொல்லி வராத கவனிச்சோடனே பாண்டியன் வந்து என்ன சுகுனியா உங்கள் அம்மா அப்பா வரலையே சொல்லி கேட்குறாங்க. என் குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்லி நினச்சிட்டாரு போல். அது மட்டும் இல்லாமல் என் குடும்பம் வேறு, இந்த குடும்பம்லாம் வேறு நினச்சிருக்காரு. அதனால தான் கதிர் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவனிச்ச பழனிவேல் வந்து தேவையில்லாமல் பேச கதிர் இதெல்லாம் மறந்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன உனக்கு என்னோட குடும்பம் தானே வரும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னா கதிர் வந்து ஐயோ மன்னிச்சிருங்க அத்தை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் கவனிக்கவே எனக்கு ஞாபகமே இல்லை. எதுவுமே நீங்கள் கவலைப்படுங்க, நான் இப்போ போய் ஆளான போய் நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், வண்டியை நான் அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம தங்கமேலு நம்ம சுகன்யா சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் வரவிட்ட கூட நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லங்க நடிச்சுட்டு உள்ளே போயிறாங்க. இதை கவனித்து நம்ம கோமதியை பாண்டியனும் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிடணும் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா கதிர் வந்து அப்போ நான் மறந்துட்டப்போ நிஜமாலுமே அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கோயிலுக்குள்ளே போகிறப்ப நம்ம கோமதி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனு, யாரும் சின்னதாக பிரச்சனை நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த பிரச்சனை உங்களால் எனக்கு வரக்கூடாது தான், எல்லாம் பொறுத்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சுகனே போன உடனே நம்ம சக்திகளை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம சக்திகளுக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம சுகன்யா சொல்கிறாங்க சக்திகளுக்கிட்ட எனக்கு ஒரு ஐடியா தோணுது மாமா, அது மட்டும் இல்லாமல் பழையபடி நம்ம குமரை வந்து நம்ம அரசியல் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சு பழையபடி இதில் பிரச்சனை பண்ணோமா, இல்லைன்னா நம்ம குமரில் திறந்த மாதிரி இருக்குது, இதை நல்லா சமயம் அரசோட மனசை எப்படின்னா மாற்றி அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் இந்த அரசியப்படுத்துகிற கொடுமையில் என் குடும்பத்துக்கு எல்லாருமே அவங்க காலில் வந்து விழுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சக்தியோட தொடக்கத்தெல்லாம் கேட்டோன்னு சக்திகளுக்கு ரொம்ப வந்து நம்ம பலாருன்னே சுகன்யா கோயிலில் வச்சு அரைஞ்சிடறாங்க. இதை பார்த்தா சுகன்யாவுக்கு ரொம்ப வருது. இனிமே நடிச்சிட்டிங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே இந்த மாதிரி தான் முட்டாள்தனமாக அவன் பண்ண சொல்லிட்டு நீ சப்போர்ட் பண்ணி இப்போ இந்தளவு கொண்டு போய் நிப்பாட்டேன், வெளியில் தலை காட்ட முடியல, அந்தளவுக்கு அவமானப்பட்டு போய் நிற்கிறோம். அவன் வேறு முட்டாள்தனமாக இந்த பொண்ணோட காலில் விழுந்து மறுபடியே கேட்டிருக்கான். அவன் மனசு வேறு சரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நடிப்புக்காக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையாக லவ் பண்ணி தொலைச்சிட்டான். நானும் இருந்து எப்படி வெளியே வரப்போன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பழையபடி அந்த குடும்பத்தை சாக்கடையில் போய் காலை வைக்க சொல்கிறேன், நான் கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்குது அப்படி சொல்கிறது கேட்டு சுகன்யா வந்து அப்படியே முறைச்சி சக்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சக்தியில் அங்கேருந்து கோவத்தில் போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பாண்டியனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாண்டியனை பார்த்துக்கிட்டு ரொம்ப கோவத்தில் நம்ம சக்தியை வந்து மிரட்டுறாங்க. என்ன என் வீட்டு பொண்ணு இதை மிரட்டின மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் வீட்டு பொண்ணை மிரட்ட வேலை வச்சுக்காத, சரியான ஆம்பளை வந்து ஏன்ட்ட வந்து மோதுடா அப்படி சொல்லிட்டு சக்திகளை பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து ரொம்ப கோவத்தில் அப்படி பேசிட்டு இருக்கிறதுல கவனிச்சு நம்ம கோமதி வந்து என்னங்க ஆகிட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிறாங்க. இந்த கோமதி செம்மையாக பயத்து போய் நிற்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்துக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு எல்லோரும் மொத்தமாக இங்கே தான் இருக்காங்க, இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனு நல்லபடியாக நடக்கணும் அப்படி சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக பிறந்தநாள் போகுமா, இல்லை இதோட பிரச்சனை வரப்போதா, நம்ம பாட்டி நம்ம ராஜி நம்ம குமரன் எப்படியாட்டி சேர்த்து நம்ம பாட்டி வந்து எப்படியாட்டும் நம்ம குமர வேலையும் அரசியல் எப்படியாட்டி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் ஏதாட்டும் சொல்ல போகிறாங்களா என்ன பொறுத்து தான் வரப்போகிற விலையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.